ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 5/2/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதம் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது எவ்ரி மந்த் பார்த்தா எல்லா தாலுக்குலையுமே உங்களுக்கான குறைதீர்வு முகாம் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இப்போது பிப்ரவரி 2025 மாதத்திற்கான உங்களுக்கு குறைதீர் முகாம் ஒவ்வொரு வட்டத்திலும் நடைபெற போது அதுக்கேற்ற மாரி சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 8/2/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ 8/2/2025 சனிக்கிழமை அன்னைக்கு காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான முகாம் ஏற்படுது. இந்த முகாமில் உங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் பெயர் சேர்க்க போகிறீங்க, பெயர் நீக்க போகிறீங்க, முகவரி மாற்றம் செய்ய போகிறீங்க, மொபைல் நம்பர் பதிவு பண்ண போகிறீங்க, இல்லை மொபைல் நம்பர் மாற்றம் செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி பொது விநியோகம் திட்டம் தொடர்பான எல்லா சேவைகளையுமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரு சில பேரால் பார்த்தா ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாது இருப்பாங்க. வயசானவங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க டேரெக்டாக போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வேற ஒரு ஆளை நிர்ணயம் செஞ்சு அவங்க மூலம் நீங்கள் பொருட்களை பெற்றுக்கலாம். அதுக்கான அங்கீகார சான்றும் இந்த முகாமில் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பொது விநியோக கடை ரேஷன் கடைகளில் பார்த்தேன் ஏதாச்சும் சேவைகள் குறைவாக இருக்குது, ரேஷன் பொருட்கள் தரமாட்டுறாங்க, கம்மியாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் குறைகள் இருக்குன்னா அதையும் நீங்கள் இந்த முகாம் மூலமாக தெரிவிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்த ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா சேவைகளையும் நீங்கள் பெற பாருங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா தாலுக்குலையுமே டிஎஸ்ஓ ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் பெற பாருங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.